அன்பிற்கினிய நண்பர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி அவர் வாழும் ஆலயங்களாய் நம்மை மாற்றுகின்றார். நமது அனுதின வாழ்வு முறையை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஆராதனையாக மாற்றுகின்றார் அல்லவா? கிறிஸ்துவுக்கு முன்னால் 5வது நூற்றாண்டில் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டி எழுப்புறாங்க. ஆனால் ஆசாரியர்கள் அவருக்கு பணிவிடை செய்கின்ற அவருடைய சித்தத்தை உணர்ந்து அதை பிறரோடு இணைந்து செய்கிற அதில் நடத்துகின்ற ஆசாரியர்கள் தவறிவிடுகிறார்கள். லேவியர்கள், ஜனங்கள் எல்லோருமே அறநெறி தவறி போகிறாங்க. நீதி இல்லை, நேர்மை இல்லை. அப்பொழுது அவங்க ஆண்டவர் நேரடியாக வரலாற்றில் வந்து இந்த காரியங்களில் நமக்கு விடுதலையை கொடுக்க மாட்டாரோ என்று ஏங்குகிறார்கள், எதிர்பார்க்கிறாங்க. என்றாலும் மீண்டும் தவறுகிறாங்க. அப்பொழுது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மல்கியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இனிமேல் நடக்கக்கூடிய வர இருக்கின்ற ஆண்டவர் செய்ய இருக்கின்ற திட்டத்தை தெளிவுபடுத்துகிறார். மல்கியா 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகின்றார். அவர் தம்முடைய தூதனை உடன்படிக்கையின் தூதனாக அனுப்புகின்றார் என்று சொல்வார். அவர் வருவார், தீவிரமாய் ஆலயத்திற்கு வருவார். வந்து உட்கார்ந்து ஆலயத்தில் புடமிடுகின்ற அந்த பொன்னை வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டு சுத்திகரிக்கின்ற பணியை தொடங்குவார், அதை தொடர்வார். இல்லை என்றால் ஒரு வண்ணார் அல்லது துணியை தூய்மைப்படுத்துகின்றவர் பயன்படுத்துகின்ற சம்காரத்தை அல்லது சோப்பை போன்று அவர் வந்து உங்களை சவுக்காரத்தினால் தூய்மையாக்குவார், வாழ்வை தூய்மையாக்குவார் என்று சொல்கிறாங்க. அதற்கு செய்ய ஆண்டவர் எருசலேம் பவனியில் எருசலேமில் வர்றாங்க. எருசலேமில் சீடர்களோடு கூட ஒரு கழுதையின் மேல் கழுதை குட்டியோடு இணைந்து அப்படி வர்றாங்க. வந்து சாந்த குணத்தை வெளிப்படுத்தி சேவையில் ஈடுபட்டு அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து முன் வந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திற்கு அருகில் வரும் பொழுது ஆலயத்திற்குள் விற்கிறவங்க வாங்கிறவங்க அதனால் வரக்கூடிய அந்த ஆரவாரத்தினால் சந்தைக்கடை மாதிரி தெரிகிறது. விற்கிறவர்கள் கொள்கிறவர்கள், அதாவது ஆடுகள் புறாக்களை பலி செலுத்துவதற்கு விற்கும்போது அதில் லாபம் எடுப்பது, ஏழைகள் அதனால் பாதிக்கப்படுவது, தூரத்திலிருந்து புனித பயணமாக எருசலேம் வர்றாங்க, அவங்களிடத்தில் நாணய மாற்றத்திற்காக அதில் காசை அதிகமாக எடுத்து அந்த தூரத்திலிருந்து வருகிறவர்களுக்கு பிற தேவைகளை சந்திக்க முடியாமல் ஆக்குவது, இல்லை என்றால் மற்ற பிற காரியங்களில் அவங்க நேர்மையாய் உக்ரானத்துவத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இல்லை ஆலயத்தில் இருந்தவர்கள். அப்போது ஆண்டவர் வருகிறார். வந்தவுடனேயே ஆலயத்திலே தீவிரித்து வந்து சவுக்காரன் தூய்மையாக்குகிற துணியை தூய்மையாக்குறது மாதிரி, இல்லை என்றால் புடமிட்டு பெண்ணை வெள்ளை புதிதாக்குகிறது போன்று அங்கு இருந்த அந்த அநீதியான வாழ்வு முறை சமூக அமைப்புகளை முற்றிலும் அப்புறப்படுத்துகின்றார். புறா விற்கின்றவர்களையும் காசு மாத்திரங்களையும் எல்லாம் அவருடைய ஆசனங்கள் பலகைகளை எல்லாம் கவிழ்த்து போடுகின்றார். அப்போது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் இதனால் துதிக்கப்படுகிறார். யார்? பாலகர்களினால், ஏழைகளினால், ஒடுக்கப்படுகிறவனால். அது ஆண்டவர் வரலாற்றில் உங்களிடையில் செய்வதற்காக திட்டமிட்டு செய்கின்ற ஒரு செயலுங்கிறதை விளக்குவார். தொடர்ந்து ஆலயத்தில் வந்த வியாதியாக இருந்தவர்கள், நடக்க முடியாதவங்க, பார்வையில்லாதவர்கள் அத்தனை பேரையும் அவர் சுஸ்தமாக்குகின்றார். ஆக்கிவிட்டு சொல்லுவார், இப்படி இந்த ஆலயம் என்கிறது கள்ளர்களுடைய குகைகளாக, கொள்ளையடிக்கின்ற ஸ்தலங்களாக மாறவே கூடாது. சமயம், சமய வாழ்வு, சமய அமைப்புகள் தெளிவாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த இடம் தேவனை ஆராதிக்கின்ற இடம், ஜெப ஆலயம், ஆண்டவருடைய கூட்டு உறவு புதுக்கப்படுகின்ற இடம், அந்த உறவில் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்று பகிர்ந்து வாழ்வை வளப்படுத்துவதும் வாழ்வை நிறைவாக்குகின்றதுமான இடம் என்று தெளிவுபடுத்துகிறார்.
ஆண்டவர் இந்த சீர்படுத்துகின்ற வாழ்வில் தொடர்ந்து செயல்படுகிறார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு 55வது ஆண்டில் பவுலடியார் அந்த கொரிந்து என்கிற கிரீஸ் நாட்டில் இருக்கிற கிரேக்க நாட்டில் இருக்கிற ஒரு நகரத்திற்கு எழுதுகிறார். அங்கே கிரீஸ் நாட்டு பகுதியிலையும் அந்த பகுதியில் கொரிந்து பகுதியில் அவர்கள் லைசன்ஷியஸாக தங்களுடைய மனதில் தோன்றின வாக்கில் வாழ்கிறார்கள். அந்த வாழ்வை குறித்தே அவங்க இப்படி சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு லிவ் அண்ட் என்ஜாய் லைஃப், லீவ் அஸ் அ கொரிந்தியன். ஒரு கொரிந்தியனாக வாழ்ந்து வாழ்வை அனுபவி. பல நாட்டு கலாச்சாரர்களும் அங்கே கூடுறாங்க, வாழ்கிறாங்க. வாழ்வில் அற வாழ்வு கிடையாது. போட்டிகள், ஸ்கை இஸ் த லிமிட், வின் அட் எனி காஸ்ட் என்றெல்லாம் சொல்லி போட்டிகளை பெருக்குகிறார்கள். அந்த இடத்திற்கு ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக மீண்டும் செய்தி கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியாத கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்கள் அந்த தவறுதல்களுக்கு உரிய தண்டனை அல்லது அதற்குரிய பலனை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்களை விடுவித்தார், புது வாழ்வை தந்திருக்கிறார். அது எதற்காக? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீங்கள் ஆண்டவரோடு கூட உள்ள கூட்டு உறவை புதுப்பித்து அதில் நிலைத்து நிற்க அல்லவா. அவர் அதற்காகவே நம்முடைய உள்ளங்களில் வாசம் செய்து நம்முடைய சரீரங்களை அவருடைய ஆலயங்களாய் மாற்றியிருக்கிறார் அல்லவா என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19-20 என்கிற வாக்கியங்களிலே தெளிவுபடுத்தி கொடுக்கின்றார். நம்முடைய உள்ளம், நம்முடைய மனசாட்சி, நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் உள்ளத்தில் வாசம் செய்து அவரோடு கூட நாம் இணைந்து செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கின்றனவா என்று கேட்கின்றார். அன்றைக்கு ஆசாரியர்களை ஆண்டவர், அங்கே ஆலயத்தில் பணிபுரிகிறவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார், அவர்களை தூய்மைப்படுத்தினார். அக்கினி மாதிரி புடமிடுகிறது மாதிரி அதை கம்ப்ளீட்டாக முழுவதுமாய் மாற்றத்தை செய்தார். இன்றைக்கு நாம் எல்லாருமே 1 பேதுரு 2:9 தெரிகிறது மாதிரி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்தில் நேரடியாக வரலாம், தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து அதை ஆண்டவர் அனுப்புகிற இடங்களிலே செய்யலாம். நாம் எப்படி இருக்கின்றோம்? பரிசுத்த பவுல் மீண்டும் ரோமாபுரியில் இருக்கிற மக்களுக்கு எழுதுவார். ரோமருக்கு எழுதின கடிதத்தில் 12ஆம் அதிகாரம் 1-2 என்ற வாக்கியங்களில், நீங்கள் உலக வழக்கத்தின்படி நடக்கலாமல், இந்த கொரிந்தியர்கள் செய்தது மாதிரி, இல்லை என்றால் இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் செய்தது மாதிரி உங்களுடைய இஷ்டப்படி வாழாமல், அந்த உலக வழக்கத்தை வைத்து வாழ்வை வடிவமைத்து விடாமல் உங்களுடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். அதற்கு தேவனுக்கு பிரியமானது என்னது, நன்மையானது என்னது, பரிபூர்ணமாக்குகின்ற வாழ்வை நிறைவாக்குகின்றது எது என்று அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய ஆவியானவர்னாலே மனம் புதிதாகிறதுனால் மறு ரூபமாவீர்கள். அதுதான் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வார். மட்டுமல்ல, நீங்கள் அந்த ஆராதனையை செய்யும் பொழுது நீங்கள் உங்களையே பலிகளாக, காணிக்கைகளாக, ஜீவிக்கின்ற வாழ்கின்ற பலிகளாய் நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் அல்லவா. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நாம் இன்றைக்கு நம்முடைய சரீரங்களை தேவனுடைய ஆலயங்களாக பார்க்கிறோமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்திலும் என் சரீரத்தின் மூலமாய் நடைபெறுகின்ற செயல்களில்லை, வார்த்தைகளில்லை, தொடர்புகளில்லை, ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சித்தத்தை உணர்ந்து அதை செய்கிறோமா? இல்லை, ஆண்டவர் உணர்த்தினாலும் விட்டு விடாமல் எனக்கு பிடிக்காததுனால நான் வைத்து கொண்டிருக்கிற தீய பழக்கங்கள், தீய சிந்தைகள், இல்லை என்றால் மனப்பாங்குகள், மைண்ட் செட், இல்லைன்னா காம்ப்ரமைசஸ், சமரசங்கள் என்ன இருக்கிறது, விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய ஆவியானவர் அதை இப்பொழுதும் உணர்த்துகின்றார். விட்டு கொடுப்போம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கென்று முன்வருகிறதினால் அனுதின வாழ்வு நாம் அவருக்கு என்று அர்ப்பணிக்கின்ற
நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற வாழ்வுள்ள பலிகளாய் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற ஆராதனையாக ஒவ்வொரு நாள் வாழ்வு அமையதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியானவர்னாலும் எங்களை சந்திக்கிறதற்காக கல்வாரி சிலுவை தொடங்கி இன்று வரைக்கும் தொடர்ந்து உம்முடைய வருகையின் அந்த நிறைவு நிமிடங்கள் வரைக்கும் எங்களோடு நீர் நடையிடுகிறதுனால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்து இந்த உள்ளத்திலே உம்முடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை தந்து அதன்படியே நிலையான வாழ்வில் நிறைவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்க கிருபை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்வு உமக்கு முன்னால் ஒளியாக திறந்த வெளிச்சமான ஒரு வாழ்வாக இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். உமக்கு பிரியமில்லாத எந்த எங்களை கெடுக்கின்ற எங்கள் மூலமாய் பிறருக்கு காயப்படுத்துகின்ற எந்த விதமான சிந்தைகளும் திட்டங்களும் தீர்மானங்களும் எங்களிலிருந்து மாற்றும்படியாய் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய மகிமையின் ஊடகங்களாய் அவை மாறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு அனுதின வாழ்வு உமக்கு நற்சான்று பகருகின்ற உம்முடைய கிருபைக்கு உம்முடைய உண்மைக்கு உம்முடைய மகிமைக்கு நற்சான்று பகருகின்ற வாழ்வாக அமையட்டும். கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுத்து நன்றியோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.